ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் வீடியோஸ் பற்றி. இந்த ஷார்ட் வீடியோஸ் போட்டால் காப்பிரைட் வருது அப்படின்னு நிறையா பேர் நிறையா வீடியோ நிறையா கமெண்ட்டில் வந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் தான். அது வந்து காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. அதுதான் மெயினான ஒரு விஷயம். அந்த காப்பிரைட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பயன்படுத்தினதை இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, பாடலாசிரியருக்குன்ட்டு தனியாக மொழிகள் கிடையாது, இலக்கணம் கிடையாது. அவங்களே வந்து இன்னொருத்தவங்களோட இலக்கணத்தை எடுத்து தான் அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நக்கீரர் வசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னாவே தெரியும். நக்கீரர்கிட்ட கேட்டுட்டா அவங்க அந்த வசனத்தை பயன்படுத்தினாங்க இல்லை, அவங்க அவங்களுடைய விஷயங்களில் கேட்காம தான் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க இன்னொருத்தவங்களோட விஷயங்களை எடுத்தால் அதுக்கு பேர் தப்பு கிடையாது, அது வந்து காப்பி ரைட்டு கிடையாது தான். ஆனால் அதே இவங்க அந்த பயன்படுத்தின விஷயத்த நம்ம எடுத்தோம்னா அது வந்து காப்பி ரைட் அப்படிங்கிறது. அதுமாரி 7 சுரங்கள் அப்படிம்பாங்க. 7 சுரங்கள். அந்த 7 சுரங்கள் தான் இசையோட அடிப்படைங்கிறது. இந்த 7 சுரங்கள் சப்த சுரங்கள் அப்படிம்பாங்க. அது சப்தம் அப்படிங்கிறது 7 கண்டம் வரும். இதுதான் இந்த 7 சுரங்கள். இதை 3ஆ உள்ளடக்குவாங்க. இயல், இசை, நாடகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளடக்குவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து வகுத்து வச்சிருப்பாங்க. இது வகுத்து தொகுத்தது வேற ஒருத்தவங்க. ஆனால் நீ காப்பி ரைட் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டு அதுக்கு காப்பி ரைட் வாங்கிட்டு இருக்கிறது ஒரு குரூப். இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு இது கேட்டால் ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்கள்ட்ட போய் கமெண்ட் பண்ணும்போது அவங்களாம் அதான் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க பயன்படுத்தினதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா. இந்த இதில் வந்து 7 சுரங்கள் எல்லாமே வந்து இவங்களால் இது பண்ணப்பட்டது கிடையாது. இது முன்னாடி நிறைய பேர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் காப்பி ரைட் வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களால அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இவங்க பின்னாடி வரவங்க வந்து காப்பி ரைட்னு போயிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கலிகாலம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால கலிகாலத்தில் எல்லாமே வந்து பணம் அப்படிங்கிறது, பணம் பேசிக் பண்ணி தான் எல்லாமே இந்த அன்பு பண்பு நெறிகள் எல்லாம் வந்து இருக்காது அப்படிம்பாங்க. அதில் இதுவும் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த ஷார்ட் வீடியோஸ் எப்படி போடுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ட்ரிக்கு தான் வந்து. அதுக்கு மொபைல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் வீடியோஸ் வந்து போடலாம். மொபைலில் வந்து கிரெடிட் ஷார்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது உள்ளார போனீங்கன்னா அஃபிஷியல் ஒரிஜினல் சவுண்டுன்ட்டு இருக்கும். அஃபிஷியலில் தான் நம்ம போட முடியும். ஒரிஜினலில் போட்டிங்கன்னா காப்பி ரைட் வரும். இப்போ நீங்கள் அந்த அஃபிஷியல் பேஜை போய் உள்ளார நீங்கள் எந்த பாட்டு சூஸ் பண்ணுறீங்களோ முதல்ல அஃபிஷியலில் போய் அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ அந்த ஆடியோ வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்ட்டு முதல்ல பாருங்கள். அந்த ஆடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக MP3 டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இமேஜில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியாக அந்த சவுண்ட் இருக்குல்ல, ஆடியோ நீங்கள் போட்டு எடிட் பண்ணி அந்த சவுண்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த சேவ் பண்ண வச்ச வீடியோவை நீங்கள் கிரெடிட் ஷாட்டில் ஏற்கனவே பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான அந்த ஆடியோ, அந்த ஆடியோ எந்த லைன்லேருந்து வருதோ அதில் போய் இதை வந்து கனெக்டிங் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது வந்து இதுக்கு வந்து காப்பி ரைட்டு எதுவுமே வந்து வராது. ஏன்னா நம்ம அவங்க ஏற்கனவே கிரெடிட் ஷார்ட்னு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, 60 செகண்ட் மூலம் போகலான்ட்டு. நம்ம அதை பயன்படுத்தி அடுத்ததுலேருந்து வெளியிலேருந்து எடிட்டிங் பண்ணி தான் உள்ளார போகிறோம். இது நிறைய பேத்துக்கு தெரியும். அவங்களாம் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு. அதனால தான் அந்த காப்பி ரைட் வந்து வரமாட்டேங்குது. எப்படி நீங்கள் போடுறீங்கன்னு நிறையா பேர் வந்து இந்த இன்னொருத்தவங்க பேஜில் வந்து பார்த்தேன். நிறையா பேர் வந்து இதுதான் இது பண்ணிக்கிட்டுருங்க. இந்த விஷயத்த இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து காப்பி ரைட் வந்து வராது. இல்லை அப்படின்னா நம்ம பணம் கட்டி நிறைய ஆப் வந்து இருக்குது. இந்த என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாப்போ டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுலேருந்து அவங்க தான் ஃபுல் வந்து காப்பி ரைட் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து இது பண்ணால் நம்ம எப்படி சொல்கிறதுனா பெரிய நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம வந்து பெரிய ஃபோட்டோ ஸ்டுடியோவோ கிரெடிட்டோ அதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இது பண்ணுறோம் ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது. நம்மளது வந்து இது கிடையாது. பெரிய கிரெடிட்டரோ எடிட்டரோ நம்ம வந்து அந்த விஷயங்களுக்கு வந்து வரல. யூடியூப் அந்த சேனல் வந்து வேற ஒரு விஷயம், அது சமுதாயம் சார்ந்த இதில் இது பண்ணுறது. இது ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி தான் அதை பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது.
நீங்கள் கண்டிப்பாக அந்த நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பாக காப்பிரைட் வராது. எந்த ஒரு விஷயத்துலையுமே காப்பிரைட் கண்டிப்பாக வரவே வராது. நானும் நிறைய வீடியோ வந்து அப்படி தான் இது பண்ணேன். இதையே வந்து இன்னொருத்தவங்க அந்த மேடம் வந்து ஒரு பேஜில் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க கிரெடிட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த பாடலை வந்து இது பண்ணுறீங்களோ, எந்த லிரிக்ஸ் கட் பண்ணி எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ அதை எடிட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இதோட கனெக்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவில் இருப்பாங்க. அவங்க பேரை சொல்ல நான் ஏன்னா அதுக்கு வேணால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.